சபை என்று சொல்லப்படும் பொழுது வெறும் பெந்தகோஸ்தே சபைகள் மட்டுமல்ல. சபை என்று சொல்லும் பொழுது இந்த முழு உலகத்தில் உள்ள எல்லா சபைகளுக்காக அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அது சிஎஸ்ஐ சபையாக இருக்கலாம், லுத்தரன் சபையாக இருக்கலாம், மெத்தடிஸ்ட் சபையாக இருக்கலாம், ஆர்சி சபையாக இருக்கலாம், ஆங்கிலிக்கன் சபையாக இருக்கலாம். அது எந்த சபையாக இருந்தாலும், ஒரு 10 பேர் உள்ள சின்ன சபையா இருக்கலாம், அது பெரிய மெகா சர்ச்சா இருக்கலாம், எந்த சபையாக இருந்தாலும் அந்த சபைக்காகவே தேவனாகிய கர்த்தர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அதை பரிசுத்தமுள்ளதாய் பார்க்க விரும்பினார், பிழையற்றதாய் பார்க்க விரும்பினார். அது ஒரு மணவாட்டியை போல மாற வேண்டும் என்று எந்த கரையும் எந்த குறையும் அதில் எந்தவித மாசும் இல்லாதபடி மாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அதுக்கு தான் வசனம் சொல்லுது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும். மனுஷங்க என்ன பண்ணாங்க? அவரை அசட்டை பண்ணினாங்க, புறக்கணித்தாங்க. மனிதர்களால்